கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், தொடர்பில்லாதவர்கள் கொடுத்திருக்கின்ற மனுக்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அந்த மனுக்களை நிராகரிக்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு பின் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள், கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலே பல்வேறு மனுக்களை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு விசாரணை வைத்திருந்தது. அந்த விசாரணையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்களுடைய கருத்தாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனுக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், கட்சியை விட்டு வெளியேறியவர்கள், கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டியது, விசாரணைக்கு உகந்தவை அல்ல என்று தெரிவித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மனுக்கள் மீது கடந்த முறை தேர்தல் ஆணையத்திலே விசாரணை நடந்தபோது அந்த விசாரணையுடைய வரம்பை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியிலே உள்விவகாரங்களிலோ அந்த கட்சியினுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளை தலையிடுவதற்கு எந்த விதியின் கீழ் அதிகாரம் இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக அந்த உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியினுடைய உள்விவகாரங்களை தலையிடுவதென்றால் இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று, விதி 29(29)A அதில் தான் தலையிட முடியும். ஒன்று. இரண்டாவது பேரா 15. இந்த இரண்டு விதத்தில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு கட்சியினுடைய உள்விவகாரங்களை தலையிட வேண்டும் முடியும். அதில் 29 சப்செக்ஷன் 9A அதில் பிரிவு 9 மட்டும்தான் தலையிட முடியும். தலையிட முடியாது. அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் என்றால், ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலேயோ ஒரு கட்சியிலேயோ ஏற்படுகின்ற மாற்றங்கள், தலைமை அலுவலகத்தை மாற்றுவதோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற விதிகளை மாற்றுவதோ, எந்த நிர்வாகிகள் மாற்றம் இருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி தெரிவிக்கப்பட்ட அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் 29A பிரிவு 9 தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கின்ற அதிகாரம். மாற்றங்களை பதிவு செய்வது மட்டும்தான் தேர்தல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரம், ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டாலோ குழுக்களாக பிரிந்தாலோ, அப்படி பிளவு ஏற்படுகின்ற போது, குழுவாக பிரிகின்ற போது, அதில் பிளவில் இருக்கின்ற ஒரு குழுவாக இருந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் தான் அந்த கட்சி என்று உரிமை கோரினால், அப்படி கோரப்படுகிற அந்த மனுவின் மீது விசாரிக்கிற அதிகாரம் பேரா 15 முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இந்த இரண்டு விதிகளையும் சுட்டி காட்டிய உயர்நீதிமன்றம் 29A என்பது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். கட்சியினுடைய விதிகளை மாற்றங்களோ திருத்தங்களோ எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சியினுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால்
அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை.